ஏதோ சாதாரண கதை மாதிரி தான்ப்பா ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா கதை போக போக ட்விஸ்ட் என்ன, டர்ன்ஸ் என்ன, அதுவும் இந்த சர்ச்சையான கதை சும்மா வேற லெவலா கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு மோடா கவிதா வட்டவர்ணா அப்படின்ற ஒரு படத்தோட ஸ்டோரி ரிவ்யூ தாங்க. நம்ம ஹீரோ அவருடைய கேர்ள் ஃபிரெண்டோட தான் பிரேக்கப்பை சரி பண்றதுக்காக ஒரு ரெசார்ட்டுக்கு போறாரு. அப்படி அதே ரெசார்ட்ல ஒரு அழகான பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணோட வாழ்க்கையில பல மர்மங்கள் இருக்குங்க. லேட்டஸ்டா அந்த பொண்ணுக்கு வேற நிச்சயமாயிருக்கு. அப்படி நிச்சயமான பையனோட தான் அந்த ரெசார்ட்ல வந்து அவங்க தங்குறாங்க. அப்படி அவங்க தங்குறப்போ அவங்களுடைய மர்மம் என்ன, அதை பத்தி நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்க பல ட்விஸ்டுகள் காத்திருக்கு. அதெல்லாம் உங்களால கணிக்க முடியாத அளவுக்கு இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இப்ப இந்த படம் தமிழ் டப்பிங்கோட ஓடிடிலயே அவைலபிளா இருக்குங்க. அதை ப்ரமோட் பண்ணதான் இந்த வீடியோ. இப்ப இந்த கதையில என்ன இருக்கு அப்படின்றத உள்ள போய் ஷார்ட்டா பாத்துடலாம். இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு கதையை சொல்றாங்க. அதாவது அந்த காலத்துல ஒரு மன்னர் இருந்திருக்காராம். அவருக்கு ஒரு 4-5 பசங்க. ஆனா மன்னர் கொஞ்சம் விளையாட்டு தரமா இருக்கிறதுனால அவரை பார்த்து ஒரு முனிவர் சாபம் விட்டுட்டாராம். நீ எப்ப பார்த்தாலும் ஒரு பிளே பாய் கணக்காவே சுத்திக்கிட்டு இருக்கன்னு சொல்லி அவர் மேல கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு அவரை வயசான தோற்றத்துக்கு மாத்தி விட்டுட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த மன்னருக்கு ரொம்ப வயசாகி அவரால் வாழ்க்கையவே வாழ முடியாம உடஞ்சு போய் உக்காந்ததாகவும், இப்ப இந்த சாபத்துல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு கேட்கும் போதோ, உன்னால வெளியே வர முடியாது, ஆனா உன்னோட சாபத்தை உன் பசங்கள்ல யாருன்னா ஒருத்தர் ஏத்துக்கிட்டா நீ இதுல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரியும் அந்த மன்னர்கிட்ட அந்த முனிவர் சொல்லியிருப்பாரு. அப்படி தான் பசங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்கும் போதோ அந்த மன்னருடைய பசங்களே அதுக்கு மறுத்திருக்காங்க. ஆனா அதுல ஒருத்த மட்டும் என்னோட வாழ்க்கையை கொடுத்ததே நீங்க தான், அதனால அந்த சாபத்தை தான் ஏத்துக்கிறதா சொல்லி தான் அப்பாவுக்கு அந்த வாழ்க்கையை கொடுக்குறான். சோ அப்படி இந்த படத்துடைய கதையை தன்னோட பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான் அங்க ஆரம்பிக்குதுங்க. சொல்லிட்டு இருக்கிறவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. கேட்கிறவங்க நம்ம ஹீரோவுடைய பொண்ணு. அட என்னப்பா காலம் போற வேகத்துல எவ்வளவு வித்தியாசமான கதை, எவ்வளவு ட்விஸ்டான கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா இன்னும் ராஜா கதையை சொல்லிட்டு இருக்கிய, எனக்கு இன்னும் நல்ல வித்தியாசமான ஒரு சூப்பரான கதையை சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, சரி ஓகே நான் உண்மையா நடந்த ஒரு கதையை பத்தியே உனக்கு சொல்றேனே அப்படின்ற மாதிரி அங்க நம்ம ஹீரோ இன்னொரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஊட்டி மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு சௌபர்ணிகா அப்படின்ற மாதிரி இந்த படத்துடைய ஹீரோயின் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற தனு அப்படின்ற ஒரு பையனை கூப்பிட்டுக்கிட்டு அங்க வராங்க. 2 பேருக்குமே நிச்சயம் முடிஞ்சிருக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்கிற ஒரு ரெசார்ட்ல தங்கலாம் தான் அங்க கொட்டிட்டு இருக்கிற மழையிலையும் அந்த ரெசார்ட்டை தேடி போயிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வழியா மழையில அட்ரஸ் எல்லாம் கேட்டு அந்த ரெசார்ட்டுக்கு வந்து சேர்றாங்க. இன்னொரு பக்கம் அதே ரெசார்ட்டுக்கு இன்னொரு கப்புள்ஸ் வராங்க. அவரு தான் நம்ம ஹீரோவான செரிஷ், அவங்களுடைய பார்ட்னர் சத்திவிகா. ஆக மொத்தம் 2 கப்புள்ஸ் தான் இப்ப இந்த ரெசார்ட்ல தங்குறாங்க போல. ரெசார்ட்ல இருக்கிற வாட்ச்மேனும் கதவெல்லாம் திறந்து இப்ப முதல்ல வந்த நம்ம ஹீரோவையும் அவருடைய லவ்வரையும் உள்ள வெல்கம் பண்றாரு. நம்ம ஹீரோவும் உள்ள வந்துட்டு அங்க ரிஜிஸ்ட்ரேஷன்ல எல்லாம் சைன் போடுறாருங்க. அப்பதான் தெரியுது அவர் சைன் போட்டது அவருடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ல இல்ல. ஆக்சுவலி 2வது ரூம் புக் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஹீரோயினும் அவங்களோட ஃபியான்சேவும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல சைன் போட்டுறாரு போல. அதுக்கப்புறம் மறுபடியும் அவருடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ல சைன் போடுறாரு. அந்த ரெசார்ட்ல வேற கரண்ட் இல்ல போல இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது தான் அங்க இன்னொரு கார் வருது. அதுலதான் நம்ம ஹீரோயினும் அந்த தனு அப்படின்ற மாதிரி அந்த ஃபியான்சேயும் வராங்க. அப்படி ஹீரோயின் வந்த உடனேயே நம்ம ஹீரோயினை பார்க்கும் போதோ நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் வருதுங்க. ஆல்ரெடி அவரு தன்னோட காதலியோட தான் அந்த ரெசார்ட்டுக்கு வந்திருக்காரு. ஆனாலுமே எவ்வளவு அழகான பொண்ணு நம்ம கூட தங்க போறாளா அப்படின்ற மாதிரி ஹீரோயினிய பார்த்துட்டு இருக்காரு. இதை எல்லாமே நம்ம ஹீரோவுடைய காதலி அந்த சத்விகா கவனிக்கிறாங்க. செரிஷே வலிஞ்சதெல்லாம் போதும், நம்ம ரூமுக்கு போவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட அவங்க ரூமுக்கும் போறாங்க. இப்போ நைட்டு பயங்கரமா கொசு கடிச்சிட்டு இருக்குங்க. கரண்ட் வேற இல்லாதனால நம்ம ஹீரோக்கு சரியா தூக்கம் வரல. ரொம்ப பசிக்குது, எதனா சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. தன்னோட காதலியை எழுப்பி பாக்குறாரு. அவங்க தூங்கினாங்கன்னா அப்படியே தூங்கிடுவாங்க, யாராலையும் எழுப்ப முடியாதுங்க. சரி நான் போய் எதனா காஃபி போட்டு குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே கிச்சனுக்கு வராரு. அப்படியே காஃபி போட்டுட்டு இருக்க அந்த இடத்துல பார்த்தா சுடு தண்ணி வேணும்னு சொல்லி அந்த தனு இருக்காரு பாத்தீங்களா, அவரு வேற வந்து நிக்க. இப்ப அவருக்கும் அந்த சுடு தண்ணியை கொடுத்துட்டு அப்படியே திரும்பி பார்த்தா அங்க நம்ம ஹீரோ மேகி தாங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த மேகிய நம்ம ஹீரோயின் சௌபர்ணிகா எடுத்து சாப்பிட்டுறாங்க. என்னடா காஃபி போட்டு குடிக்கலான்னு பார்த்தா அவன் எடுத்துக்கிட்டான், மேகி செய்யலான்னு பார்த்தா இவன் எடுத்துக்கிட்டா, என்னடா பண்றதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ தவிச்சு போய் ஒரு பசியோட தாங்க வந்து படுக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில விடியுதுங்க. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் அப்படியே அந்த ரெசார்ட்ல இருக்கிற ஒரு அழகான இடத்துல வந்து நின்று இருக்காரு. இப்ப அந்த ரெசார்ட்டுடைய வாட்ச்மேனும் என்ன சார் காலங்காத்தாலேயே எழுந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ராத்திரி எங்கயா தூங்க விட்டீங்க, கரண்ட்டை கட் பண்ணி என்ன சாவடிச்சிட்டீங்கயா, சரி ஓகே பால் இருக்கா, ஒரு நல்ல காஃபி போடணும்னு தோணுது அப்படின்னு ஹீரோவும் அங்க பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு ஃபில்டர் காஃபினா ரொம்ப பிடிக்குங்க. அதனால அந்த இடத்துல ஃபில்டர் காஃபி அவரே போட்டுக்கிறாரு. அப்படி நம்ம ஹீரோ காஃபி போட்டுட்டு இருக்க இப்போ அதே இடத்துக்கு தான் இந்த சௌபர்ணிகா இருக்காங்க பாத்தீங்களா ஹீரோயின், அவங்க வராங்க. அவங்களுமே நம்ம ஹீரோ கிட்ட
எனக்கும் ஒரு காஃபி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி அவங்க நம்ம ஹீரோவை ஒரு வேலைக்காரன் நினைச்சுக்கிறாங்க போல. ஹீரோக்கு காஃபி போட்டு கொடுக்கறதுனா ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் நேத்து ரெசார்ட்டுக்கு வந்தப்போ இந்த பொண்ணு அழகை பார்த்து மயங்கிருப்பார்ல, அதனால இவரு வேலைக்கார மாதிரியே நடிச்சு அங்க காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வேலைக்காரன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு கெஸ்ட் அப்படின்ற மாதிரி அங்க ஹீரோயினுக்கு தெரியுதுங்க. ஐயோ சாரிங்க, ரொம்ப தெரியாம உங்களை காஃபி போட சொல்லிட்டேன்ற மாதிரி மன்னிப்பு கேட்க ஹீரோவுமே அங்க சிரிக்க, ஆனா உங்க காஃபி ரொம்ப சூப்பரா இருக்குன்ற மாதிரியும் சொல்றாங்க. எனக்கு ஜோசியம் கூட தெரியும் சொல்லவான்னு சொல்லிட்டு அங்க ஹீரோயினுடைய கைய பார்த்துட்டு நம்ம ஹீரோவும், நீங்க ஆகஸ்ட் 8ஆம் தேதி தான் பிறந்தீங்க, உங்க நேம் ஒரு ரிவருடைய நேம், நீங்க இந்த ராசி இந்த அட்ரஸ்ல வாழ்றீங்கன்ற மாதிரி எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு. இதை கேட்கும் போது ஹீரோயினுக்குமே ஒரு மாதிரி நடுங்கி போயிடுதுங்க. ஒரு மாதிரி ரொம்ப பயப்படுறாங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி கேட்கும் போதோ அப்பதான் அவர் சிரிச்சுக்கிட்டே, நேத்து என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ல கையெழுத்து போடுறதுக்கு பதிலாக உங்களதுல கையெழுத்து போட்டுட்டேன், உங்க ஆதார் கார்டெல்லாம் பார்த்துட்டேன், அதை வச்சுதான் சொல்றேன்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு அங்க சிரிப்பே வருது. நீங்க யாரோட வந்திருக்கீங்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க, நான் ஒரு பொண்ணோட தான் வந்தேன், ஆனா அவ சரியான தூங்கு முடிஞ்சு தூங்கிக்கிட்டு இருக்கா, எனக்கு ட்ரெக்கிங் போறதுனா ரொம்ப பிடிக்கும், நம்ம 2 பேரும் போலாமான்ற மாதிரி அந்த பொண்ணே இப்போ ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. ஆஹா, இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாமேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அதுக்கு ஓகேன்னு சொல்ல, இப்ப கொஞ்ச நேரத்திலேயே உங்க 2 பேருமே அவங்க பார்ட்னர்ஸுக்கு தெரியாம சைக்கிளை எடுத்துக்கிட்டோ ட்ரெக்கிங்க்கு கிளம்புறாங்க. அப்படி ஒரு பெரிய மலை இருக்குங்க. அந்த மலை ஏறத்துக்கு தான் 2 பேரும் போறாங்க. போற வழியில நிறைய அருவிலாம் இருக்கு. அப்படி நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை அந்த மலை உச்சிக்கும் கூட்டிட்டு வராரு. அப்பதான் ஹீரோயினுமே, சின்ன வயசுல இருந்து மலை ஏறணும்னு ஆசை, ஆனா இப்பதான் ஏறி இருக்கேன், எனக்கு ஒரு ஆசை இருக்கு, இந்த மாதிரி உயரமான இடத்துக்கு வந்துட்டு என் மனசுக்கு பிடிச்ச பாட்டை நினைச்சு டான்ஸ் ஆடணும்ட்டு, நான் டான்ஸ் ஆடிக்கவான்னு ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோவுமே ஒரு பாட்டு பாட அவங்களும் ஜாலியா டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம ஹீரோவும் எனக்கும் இந்த மாதிரி மலை உச்சியில ஒண்ணு பண்ணணும்னு ஆசை இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை கண்ணை மூட வச்சுட்டு அவர் ஓரமா போய் மூச்சா போயிட்டு இருக்காருங்க. அதையும் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு செம்மையா கலாய்க்கிறாங்க. அப்படி முன்பின் தெரியாத இவங்க 2 பேருமே அங்க ஒரு நல்ல நண்பர்களா மாறுறாங்க. அப்படி இவங்க ட்ரெக்கிங்ல ரொம்ப டயர்ட் ஆகி அங்க ஒரு சேர்ல உக்காந்துட்டு இருக்க, அப்பதான் நம்ம ஹீரோவுமே தான் கூட வந்திருக்கிறது தன்னோட காதலி தான், அவ தான் தூங்கிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயினும் பதிலுக்கு தான் நிச்சயம் பண்ண பையனோட தான் நான் இங்க வந்திருக்கேன்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப அங்க ஒரு கொய்யாக்கா இருக்குங்க. இவங்க 2 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிடுறாங்க. அப்பதான் ஹீரோ ஒரு மீம் கிரியேட்டர்ன்ற மாதிரியும் சொல்றாரு. தன்னோட மீம் பேஜையும் காமிக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும் போது ஹீரோயினுக்கு நம்ப முடியல. நீங்க நம்பலனா உங்களை வேணா ஒரு போட்டோ எடுத்து போடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை திரும்பி பார்க்க வச்சுட்டு அவங்க பின்னாடி ஒரு போட்டோ எடுத்து இவர் போஸ்ட் பண்றாரு. அதை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எக்ஸைட் ஆயிடுதுங்க. இது எல்லாமே இப்ப ரூம்ல இருக்கிற நம்ம ஹீரோவுடைய காதலி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க போன்ல பாக்குறாங்க. இவன் காலங்கத்தால அந்த பொண்ணோட ட்ரெக்கிங் போயிட்டு போட்டோ எடுத்து வேற போடுறானான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மாதிரி காண்டாகுதுங்க. இப்ப ஹீரோ அந்த ட்ரெக்கிங் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பும் போதோ, உனக்கும் உன்னோட பார்ட்னருக்கும் எதனா சண்டையான்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க, ஏன் இப்படி கேட்கறன்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும் போதோ, நான் ஒரு சைக்காட்டிஸ்ட் தான், உன்னை பார்க்கும் போதே என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது, என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போதோ அவங்களும், ஆக்சுவலி எனக்கு இந்த கல்யாணம் இது எதுலயுமே விருப்பம் இல்ல, எனக்கு ஒரு பேடான பாஸ்ட் இருக்கு, ஆனா என்னோட அப்பா அவரோட பிசினஸ் பார்ட்னர்ல இருக்கிற ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கணும்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணாரு. அப்பாக்காக அந்த திருமணத்துக்கு நான் ஓகே சொன்னேன். அப்படிதான் அந்த தானுவோட எனக்கு நிச்சயம் நடந்ததுன்ற மாதிரியும் அவங்க அந்த கதையை சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த ரெசார்ட்டுக்கும் திரும்ப, அப்படி ரெசார்ட்டுக்கு வந்தவன அவங்க ரூம் வாசல்ல இந்த சிப்ஸ் லேஸ் பேக்கெட்டு சாக்லேட்னு சொல்லி நிறைய இருக்குங்க. அட என்னம்மா என் கூட தான் வெளியே வந்த, அதுக்குள்ள ரூமுக்கு தேவையான எவ்வளோ ஸ்நாக்ஸா வாங்கி வச்சிருக்கன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஹீரோ கேட்ட உடனே ஹீரோயினோட முகம் மாறுது. ஆக்சுவலி ஹீரோயின், எனக்கு ஒரு பேடான பாஸ்ட் இருக்கு, அது உன்னை நடுங்க வைக்கும், அது இன்னும் என்ன துரத்திக்கிட்டு இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்ல வர, ஆனா ஹீரோ அந்த கதையெல்லாம் எனக்கு கேட்கறதுக்கு நேரம் இல்ல, என் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்காக ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோயினும் அந்த பாக்கெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து வேக வேகமா அவங்க ரூம்ல வச்சுக்கிட்டு இருக்க, அப்ப அந்த தனு இருக்காரு பாத்தீங்களா அந்த ஃபியான்சே, அவரு பாக்குறாரு. அவன் உன்னை துரத்திக்கிட்டு இங்கேயும் வந்துட்டானான்ற மாதிரி கேட்க ஹீரோயினும் பயந்து ஆமான்னு சொல்ல, பயப்படாத நான் இருக்கேன்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டோம். அவர் அங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி நம்ம ஹீரோயின் யாருக்காக பயப்படுறாங்கன்றத பின்னாடி ஒரு ட்விஸ்டோட சொல்றேன். இப்ப நம்ம ஹீரோயின் தனு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவருடைய காதலி, இவங்க 4 பேருமே ஒன்னு சேர்ந்து பேசிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுமே நம்ம ஹீரோ காதலி கிட்ட உங்களை பத்தி செரிஷ் நிறைய விஷயத்த காலையில ட்ரெக்கிங் போகும்போது என்கிட்ட சொன்னாருன்ற மாதிரிலாம் சொல்ல, அதுக்கப்புறம் இவங்க 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஒரு வாட்ஸ்அப் குரூப்லாம் கிரியேட் பண்ணி அதுல இவங்க எல்லாருமே மெசேஜ் பண்ணிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ரெசார்ட்ல நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் இந்த ஹீரோயினுடைய ஃபியான்சே ஒர்க் பண்ண வேண்டி இருக்கு, அதனால அவர் லேப்டாப் கையோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய காதலியும் இந்த மழை பெய்யுதுன்னா பிடிக்காதுங்க, அதனால அவங்க ரூம்ல இருக்காங்க. சோ நம்ம ஹீரோ இந்த ஹீரோயின் இவங்க 2 பேருமே மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க, விளையாடுறாங்க, அந்த ரெசார்ட்ல ஜாலியாவும் இருக்காங்க. அப்படி ஒரு டைம்ல தான் ஹீரோயின் நம்ம 2 பேருமே ஸ்விம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க, நான் ஸ்விம் ஷூட் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடுறாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஆத்தி இவளை நம்ம ஸ்விம் சூட்ல பார்க்க போறோமான்னு சொல்லி அவரும் வேக வேகமா வந்து டவலெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க ஓடி வர, ஆனா அங்கிட்டு பார்த்தா அவங்க ஸ்விம் சூட்டே வேற மாதிரி இருக்குங்க, ஃபுல் கவர்டா இருக்காங்க. அதை பாக்குற ஹீரோக்கு மன உளைச்சல் ஆளாகுது. அண்ட் கூட அவருடைய ஃபியான்சே தனு வேற வந்து
நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுவும் நம்ம ஹீரோவை ஏமாற்ற வைக்குது. இப்ப அந்த ரெசார்ட்ல வேற மழை பெய்யறதுனால கரண்ட் இல்ல போல இருக்குங்க. அதனால அங்க இருக்கிற ஒரு ஜெனரேட்டரை ரிப்பேர் பண்ண வைக்க ஒரு மெக்கானிக்கையும் இவங்க 4 பேர் கூட்டிட்டு வராங்க. அதுல ஆக்சுவலி நம்ம ஹீரோவுடைய காதலிக்கும் நம்ம ஹீரோயினுடைய ஃபியான்சேக்கும் கரண்ட் வந்தாகணும். அப்பதான் ஒர்க் பண்ண முடியும், டிவி பார்க்க முடியும், வைஃபை கிடைக்கும், போன் யூஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் இந்த லைஃப் கூட நல்லா தானே இருக்கு, கரண்ட் இல்லாம சந்தோஷமா இது மாதிரி தனியா கூட இருக்கலாமேன்ற மாதிரிலாம் ஆசைப்படுறாங்க. இப்ப ராத்திரி கரண்ட்டும் வந்துருதுங்க. அப்படி நம்ம ஹீரோவும் அவரோட காதலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் தான் காதலி என்ன வந்ததுல இருந்து அந்த பக்கத்து ரூம் பொண்ணு கூடயே சுத்திக்கிட்டு இருக்கியே, அந்த பொண்ணு கிட்ட என்னை பத்தி என்னெல்லாம் சொன்னன்ற மாதிரி கேட்க எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. எல்லாத்தையும் தான் என்ன, நம்ம கதை, நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ற மாதிரி அங்க ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ முதல் வாட்டி அவரோட காதலியான இந்த சத்விகாவை எப்படி பார்த்திருப்பாருன்னா பள்ளியில பார்த்திருப்பாரு. அப்படி பள்ளியில பார்த்த உடனேயே சத்விகாக்கு அவரு ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரு. ஆனா சத்விகா அந்த காதலை அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சிருப்பாங்க. அப்படி அந்த காலேஜ்ல படிக்கும் போதோ சத்விகா அப்ப அந்த காதலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் இவங்க 2 பேரும் அந்த காதல்ல விழுந்திருப்பாங்க. ஆனாலுமே ஸ்கூல் படிக்கும் போதோ நம்ம சத்விகாவை லவ் பண்ண மாதிரி ஹீரோவால இப்ப காலேஜ் சமயத்துல லவ் பண்ணிருக்க முடியாதுங்க. ஏன்னா சத்விகாவுடைய சுபாவமே வேற மாதிரி மாறி இருக்கும். இப்ப கூட ஒரு பார்ட்டியில சத்விகா பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. நம்ம ஹீரோவும் அவங்களோட ரூம்ல உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்க அப்படி நம்ம ஹீரோவுடைய ரூமுக்கும் இந்த சத்விகா வராங்க. அங்க 2 பேருமே குடிச்சதுனால நம்ம ஹீரோ சத்விகா கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்கிறாருங்க. அதையும் இந்த சத்விகா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோன்ற மாதிரி. சோ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றதுனால தான் அவர் இந்த சத்விகாவை முழு மனசோட காதலிக்கிறன்ற மாதிரி ஒத்துக்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி நீ என்ன பிரிஞ்சு போற வரைக்கும் நான் உன்னை பிரிய மாட்டேன்ற மாதிரியும் சத்விகா கிட்ட அவர் சத்தியம் பண்ணி கொடுத்திருப்பாரு. இதுல இருந்து வேண்டா வெறுப்பாதான் இந்த சத்விகா கூட அவர் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு போல. இதுதான் நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு. அப்ப நீ ஒரு லாக்கான விஷயத்துல மாட்டினதுனால தான் அந்த சத்விகா கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க, அப்படி இல்லைன்னா இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, ஆமா ஆக்சுவலி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவ என்ன பிரேக்கப் பண்ணிட்டா, நானும் அவ பிரேக்கப் பண்ணிட்டான்னு சொல்லி ஜாலியா இருந்தேன். ஆனா திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல, என் வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மாவை கூட்டு வந்து பேசிட்டா, மறுபடியும் பேச்சப் பண்ணணும்னு நினைச்சா, நானும் அவ கூட தப்பா இருந்ததுனால என்னாலையும் அவ சொல்ற எல்லாத்தையும் கேட்கற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்குமே நிச்சயம் பண்றதுக்கும் முடிவு பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பேட்சப் ட்ரிப் போலான்னு சொல்லி தான் இந்த ட்ரிப்புக்கு நாங்க கிளம்பி வந்தோம் அப்படின்னு இந்த கதையை சொல்லியும் அவர் முடிக்கிறாரு. இப்ப கட் பண்ணா இப்ப இவங்க எல்லாருமே அந்த ரெசார்ட்ல தங்கிக்கிட்டு இருக்கும் போதோ நம்ம ஹீரோ வழக்கம் போல நம்ம ஹீரோயினை பார்க்க வராரு. இன்னைக்கு மதியம் நானே சமையல் பண்ணலான்னு இருக்கேன், நீங்களும் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயினும் சரின்ற மாதிரி ஹீரோ கூட வராங்க. அப்ப போற வழியில ஒரு சேர் இருக்குங்க. அந்த சேத்துல கொஞ்சம் பார்த்து நடந்து போ, இல்லைன்னா வழிக்கு விழுந்துருவேன்ற மாதிரியும் நம்ம ஹீரோயின் பார்த்து நடந்து போனோம்னு யாரோ எழுதி வச்சிருக்காங்க. அதை பாக்குற ஹீரோயினுக்கு மறுபடியும் டென்ஷன் ஆகுது. அப்பதான் நம்ம ஹீரோ கூட சமையல் பண்ணிக்கிட்டே அவங்க, எனக்கு ஒரு பேடான பாஸ்ட் இருக்கு, அது இன்னும் என்ன பின்தொடருன்னு முன்னாடி சொன்னல, அந்த கதையை சொல்லவான்ற மாதிரி கேட்க ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கும் போதோ அவங்க ஒரு பயங்கரமான கதையை சொல்றாங்க. ஆக்சுவலி சின்ன வயசுல நான் பள்ளியில படிக்கும் போதோ ஒரு நாள் என் பேக்கை ஓபன் பண்ணி பார்க்கும் போதோ அதுல ஒரு சாக்லேட் இருந்தது. அது ஆக்சுவலி என் ஃப்ரெண்டோடைய சாக்லேட். எனக்கு எப்படி வந்ததுன்னே அது தெரியல. நானும் என் ஃப்ரெண்டு கிட்ட அதை திரும்பி கொடுத்துட்டேன். ஆனா அடுத்த நாளே அந்த சாக்லேட்டை சாப்பிட்ட கவர் என்னுடைய பேக்ல இருந்தது. எனக்கு அது பெரிய ஷாக்கா கொடுத்தது. அது மட்டும் இல்ல, என் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுடைய பொம்மைகள், அவங்க புக்கு, பென்சில், எரேசர்னு சொல்லி எல்லாமே என்னோட பேக்ல அப்பப்போ இருக்கும். அப்பதான் புரிஞ்சது என்ன ஏதோ ஒரு பையன் ஃபாலோ பண்றான்ட்டு. அவன் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி இந்த பொருளெல்லாம் திருடி திருடி என் பேக்ல வச்சிடறான் போல. இதனாலேயே என்னோட ஸ்கூல்ல நான் டிசி வாங்கிக்கிட்டு மைசூர்ல இருக்கிற இன்னொரு பள்ளியில வந்து சேர்ந்துட்டேன். அங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு லைஃப் ரொம்ப நிம்மதியா இருந்தது. அப்படிதான் என்னோட காலேஜுக்கு நான் வந்தேன். அப்ப எனக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் வந்தது. நானும் அதை அப்படியே மதிக்காம விட்டுட்டேன். ஆனா என் கூட ஹாஸ்டல்ல தங்குற என்னுடைய தோழிகள் அதுக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த கிஃப்ட் வேணும், இந்த சாப்பாடு வேணும்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் கேட்பாங்க. அந்த ஐடியில இருக்கிறவரும் எனக்கு தான் கொடுக்கறதா நினைச்சு கேட்கற எல்லாத்தையுமே வந்து கொடுத்தாரு. ஒரு கடத்துல இதுவே எனக்கு பயத்தை ஏற்படுத்துச்சு. அதனால என்னுடைய சிம்மையே நான் மாத்திட்டேன், இன்ஸ்டாகிராமையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் அந்த நபர் என்ன பின்தொடர்ந்துகிட்டே இருந்தான். அதுக்கப்புறமும் எனக்கு நிறைய கிஃப்ட் அனுப்புறது, எனக்கு பிடிச்சது அனுப்புறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணா. அப்பதான் என் போனை மட்டும் ஹேக் பண்ணல, என் வாழ்க்கையவே ஹேக் பண்ணிட்டான்னு தெரிஞ்சது. என்கிட்ட சில பசங்க தப்பா நடக்க வந்தாங்க. அடுத்த நாள் அதே பசங்க கட்டு போட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அப்ப என்ன ஃபாலோ பண்ற அந்த பையன் தான் அவங்களையும் அடிச்சிருக்கான்ற மாதிரி புரிஞ்சது. அதே மாதிரி இதெல்லாம் வச்சு நான் போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். போலீஸும் அந்த நம்பரை ஹேக் பண்ணி பார்த்துட்டு அது எதுவும் இன்டர்நேஷனல் நம்பர், அதெல்லாம் ட்ரேஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் சொன்னாரு. ஒரு நாள் எனக்கு பிறந்த நாள் வந்தது. எங்க கிராமத்துடைய பாரம்பரிய நடனத்தை ஆடி அங்க எனக்கு கேக் வெட்டினாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா அந்த நடனம் ஆடுறவங்க கிட்ட யாரும் மாஸ்க் போட்டு வந்து காசு கொடுத்து இது மாதிரி கேக் வெட்ட வச்சிருக்கிறதாகவும் அந்த நபர் யாருன்னு தெரியலன்ற மாதிரியும் சொன்னாங்க.
அப்போ அதுவும் அந்த பையனா தான் இருக்கணும். இதனாலேயே என்னால படிப்புலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம அவனை நினைச்சு நினைச்சு ரொம்ப பயந்தேன். நினைச்சு பாருங்க, உங்கள யாரோ ஒருத்தன் கண்காணிச்சுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்ட்டு. அப்படிதான் எனக்கு ஒரு ஃபீலிங்கு. இதை என் அப்பா கிட்டயும் சொன்னேன். என் அப்பா எனக்கு தைரியம் சொல்லிட்டு ஒரு போலீஸ் கிட்டயும் இந்த விஷயத்த கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் இதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக என்ன ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்டயும் அவரு அனுப்புனாரு. அவங்க கொஞ்சம் தைரியமான வார்த்தைகள்னால நான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்தேன். அப்பதான் எங்க அப்பா எனக்கு திருமணமும் ஃபிக்ஸ் பண்ணாரு. ஆனா என் என்கேஜ்மெண்ட் நடக்கும் போதோ எனக்கு அவன் ஒரு ரிங் அனுப்புனா. அது இன்னும் எனக்கு பயத்தை கொடுத்தது. அதை என்ன என்கேஜ்மெண்ட் பண்ண இந்த தனு கிட்டயும் நான் சொன்னேன். தனு தான் இதுல எல்லாத்துல இருந்தும் வெளியே வந்து ரிலாக்ஸா இருக்கலாம்னு சொல்லி இந்த ட்ரிப்புக்கு கூட்டிட்டு வந்தாரு. சரி, இந்த ட்ரிப்புக்கு வந்தா இங்கேயும் எனக்காக அவன் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். என்னால முடியல. அவன் யாருன்னு தெரியாம சின்ன வயசுல இருந்து தவிக்கிறன்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. இதை சொல்லும் போது ஹீரோயினுக்கு அழுகை வந்துடுதுங்க. அந்த நேரம் நம்ம ஹீரோடைய காதலி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வேற அங்க வர இவரு வெங்காயம் அரிஞ்சுக்கிட்டு இருக்காரா, அந்த வெங்காயத்தை அப்படியே திருப்பி வச்சிடறாங்க. அப்ப ஹீரோவுடைய காதலியும் அந்த இடத்துக்கு வந்து எதுக்கு இந்த பொண்ணு அழுகுறா, உங்ககிட்ட என்ன சொன்னான்ற மாதிரி கேட்க அவ வெங்காயம் அரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அழுக தானே வரும்ன்ற மாதிரியும் இவங்க சமாளிக்க, இப்ப நம்ம ஹீரோயின் கிட்டயும் நம்ம ஹீரோ கவலைப்படாத, உன்ன ஒருத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்ல, அவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரியும் அவர் அந்த பையனை கண்டுபிடிக்க இறங்குறாருங்க. அப்பதான் அந்த ரெசார்ட்ல இவங்க 2 ஜோடிகள் மட்டும் இல்ல, மூணாவதா இன்னொரு நபர் தங்கி இருக்கான் அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. அந்த நபரையும் நம்ம ஹீரோ பின்தொடர்ந்து போய் சில போட்டோஸ்லாம் எடுக்கிறாரு. ஒரு நாள் அவனுடைய ரூம் சாவியை வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த ரூமுக்குள்ள போறாரு. அப்படி அந்த ரூமுக்குள்ள போகும்போதோ நிறைய சிம் கார்டு இது அதுன்னு சொல்லி இருக்குங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போதோ இவன் தான் அந்த பொண்ணை ஃபாலோ பண்றானோ அப்படின்ற மாதிரி ஹீரோக்குள்ள ஒரு எண்ணம் வருது. அதை கண்டுபிடிக்கலான்னு சொல்லி அந்த ரூமுக்குள்ள இன்னும் தேடும் போதோ அந்த நபரே அங்க வந்துடுறாங்க. இப்போ ஹீரோக்கும் அந்த நபருக்கும் சண்டை ஏற்படுது. கொஞ்ச நேரத்திலேயே பக்கத்து ரூம்ல இருக்கிற நம்ம ஹீரோவுடைய காதலியும் ஹீரோயினும் அவங்களோட ஃபியான்சியர்னு சொல்லி எல்லாரும் வந்துடுறாங்க. ஹீரோயின் கிட்டயும் இந்த பையன் தான் உன்னை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அப்பதான் அந்த பையனுமே நான் இதுக்கு காரணம் இல்ல, ஆக்சுவலி எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி காசு கொடுக்குறான்னு சொன்னாரு, அவர் பண்றதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் இந்த சிப்ஸ் பேக்கெட்டை கொடுக்கறது, இந்த ஹீரோயின் வெளியே போகும்போதோ அவங்க ஃபாலோ பண்ணி என்ன பண்றாங்கன்றத அப்டேட் பண்றதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ண வச்சாரு அப்படின்னு உண்மையை சொல்ல, இப்ப இவங்களுக்கு இன்னும் பயம் அதிகரிக்குது. அப்ப இவனும் இல்லனா வேற யாரா இருக்குன்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய ஃபியான்சே அந்த தனுவும், நீ எதுக்கு உன்னோட பர்சனல் விஷயத்தெல்லாம் தேவையில்லாம இந்த ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, சும்மா ஃப்ரெண்ட்லியா பேச விட்டா நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீன்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் திட்டுறாருங்க. இப்போ ஹீரோயின் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஹீரோவை பார்த்து பயங்கரமா திட்டுறாங்க. பர்சனலா வச்சுக்கணும், எதுக்கு எப்படி என்ன அசிங்கப்படுத்துறன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா போய் உங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட கன்சல்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த சைக்காட்ரிஸ்டுக்கும் கால் பண்ணி இந்த நடந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. அந்த சைக்காட்ரிஸ்டுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த பையன் யாருன்னு தெரியலையமா, நீ கொஞ்சம் தைரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி தைரியம் சொல்ல, அப்பதாங்க உண்மையாலேயே அந்த சைக்கோ யாரு, நம்ம ஹீரோயினை யாரு பின்தொடர்ந்துகிட்டு இருக்கா அப்படின்ற அந்த ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. உண்மையாலே யாரு தெரியுமா பின்தொடர்வா, வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவான செரிஷ் தாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அவங்க ஃபியான்சையோட இந்த ரெசார்ட்டுக்கு வர போறாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ இந்த ரெசார்ட்டுக்கு வந்திருப்பாரு. சின்ன வயசுல இருந்தே ஹீரோயின் மேல நம்ம ஹீரோக்கு ஒரு காதல் இருக்கும். அதை வெளிப்படுத்த முடியாம தான் அவங்கள ஒன் சைடா கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படி விதவிதமான சிம் கார்டுகளை வச்சு நம்ம ஹீரோயினை மயக்கி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கே தெரியாம பின்தொடருவாரு. இப்ப இந்த ரெசார்ட்ல இருக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட நெருங்கணும்னு நினைப்பாரு. சோ இத பண்றது ஹீரோ மட்டும்தாங்க. இப்ப அந்த சைக்காட்ரிஸ்ட் மேடம் இருக்காங்கல்ல, அவங்களும் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில கிளாஸ் எடுக்கிறாங்க. அதுலயும் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கேஸ பத்தி பார்க்க போதும். அதாவது வேட்டையாடணும்னு நினைச்சிட்டீங்கன்னா முதல்ல உங்க இறைக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நடந்துக்கணும், அதுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நீங்க வாங்கி கொடுக்கணும், அது உங்களை நம்பணும், அதுக்கப்புறம் நீங்க அதை வேட்டையாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்க, அதுபடிதான் இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு போல. ஆனா இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயின் இவர் ரொம்ப நல்லவருன்னு நினைச்சு இவரோட இப்போ ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வேலையில இவங்க ரெசார்ட்ல எல்லாருமே உட்காந்து இந்த கல்லு குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி கல்லு குடிக்கும் போது கண்ணை கட்டிக்கிட்டு குடிக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க சொல்லிட்டு எல்லாரும் கண்ணை கட்டிக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோ மட்டும் இப்போ அவர் கண்ணை கட்ட அவிழ்த்துட்டு அங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பக்கத்துல போயிட்டு ஒரு செல்ஃபி எடுக்கிறது, அவங்களோட முடிய மோந்து பாக்குறதுன்ற மாதிரி சில விஷயங்கள் பண்றாருங்க. இதையும் தொலைவுல இருந்து ஒரு நபர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி அங்க காட்ட, இப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுறாங்க. அந்த கேம்லயும் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற சில நேம்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிறாங்க. அத முதல்ல நம்ம ஹீரோ எழுந்து கெஸ் பண்ணோங்க. அப்படி ஹீரோயினுடைய ஃபியான்சே கிட்டையும் சில கேள்விகள்லாம் கேட்டு அவர் மனசுல இருக்க அந்த பேரை கெஸ் பண்றாரு. ஆனா ஹீரோயின் வரும்போதோ
எந்த ஒரு கேள்வியும் கேட்காம நீ அப்துல் கலாமா தான் நினைச்சேன்ற மாதிரி டக்குன்னு கெஸ் பண்ணிடுறாரு. இது ஹீரோயினுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்குங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுடைய மொபைலுக்கு ஒரு வீடியோ வருது. அதாவது நேத்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து சில போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருப்பாரு பாத்தீங்களா, முடிய கூட மோந்து பார்த்திருப்பாரு. அது யாரோ வீடியோ எடுத்து ஹீரோயினுக்கு அனுப்பியிருக்காங்க. அதை பாக்குற அவங்களும் பயங்கரமா கோவப்படுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ கிட்ட வந்தோ, உன்னோட முழு கதை எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ தானே சின்ன வயசுல இருந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ தானே அந்த சைக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயின் கேட்க, ஹே கூல் கூல், நான் சும்மா ஜாலிக்கு தான் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எது என் பக்கத்துல வந்து போட்டோ எடுக்கிறது, என் முதிய புமந்து பாக்குறதுலாம் ஜாலியா? என்னோட காலேஜை கெஸ் பண்ணல, எப்படி கெஸ் பண்ண? உன் பேக்ல ஒரு பேட்ஜ் இருந்தது, அதை வச்சுதான் நீ எந்த காலேஜ்னு கெஸ் பண்ண. சரி, நான் அப்துல் கலாம்னு நினைச்சதை எப்படி கரெக்டா சொன்ன? உன் புருஷனுடைய சீட்டை எடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி உன் சீட்டை எடுத்து பார்த்துட்டேன், அதை வச்சுதான் சொன்னன்ற மாதிரிலாம் அது எல்லாத்துக்கும் ஹீரோ ஒரு காரணம் சொல்றாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, உண்மையான அந்த சைக்கோ யாரு, உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவன் யாருன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி அங்க அவரு ஒரு ட்விஸ்ட கொடுக்க, யாருன்ற மாதிரி கேட்கும் போதோ அவரு ஒருத்தருடைய போட்டோவை ஹீரோயின் கிட்ட காட்டுறாரு. இவன் இப்ப நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு ரூம்ல தான் தங்கிக்கிட்டு இருக்கான். நம்ம முன்னாடி ஒருத்தங்கிட்ட விசாரிச்சோம் பாத்தீங்களா, அவன் இருக்கிற ரூம்ல தான் அவனும் இருக்கான். இன்னும் கொஞ்சம் நெருக்கமா போய் விசாரிச்சா கண்டிப்பா அவனை உன்னால பிடிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்ல, அவன் ஏன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும் போதோ, அவன் உன்னை இங்க இருந்து மட்டும் இல்ல ஸ்கூல்ல இருந்தே ஃபாலோ பண்றான், அவனுடைய பேர் அப்துல். நான் நெருங்கி விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது, அந்த அப்துல் பள்ளிக்கூடத்துக்கு வரப்போ அவனோட யாரும் பேசல பழகல, நீ மட்டும் தான் அவனோட பேசியிருக்க பழகிருக்க. அதனால உன் மேல அவனுக்கு அப்போத்துல இருந்தே அந்த காதல் வந்திருக்கு. அந்த காதலை இப்ப வரைக்கும் உனக்கு தெரியாம அந்த அப்துல் காத்துக்கிட்டு இருக்கான். அதனால்தான் நீ சோகமா இருக்கும் போதும் டிஸ்டர்பா இருக்கும் போதும் உனக்கு தேவையான கிஃப்ட் இது எதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அவன் வாங்கி கொடுத்துருக்கான். இப்பயும் அப்பா ஃபோர்ஸ் பண்ணதுனால தானே இந்த ஃபியான்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்திருக்க. அதுவும் அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அதனால தான் இப்ப வரைக்குமே உன்னை பின்னாடி துரத்திக்கிட்டு இருக்கான்ற மாதிரி அங்க ஹீரோயின் கிட்ட சொல்ல, இப்ப நீ அந்த அப்துலை ஃபேஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ அந்த அப்துல் கிட்ட போயிட்டு ரொம்ப உண்மையா பேசினா அவன் புரிஞ்சுப்பான், அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்ற மாதிரியோ ஹீரோ சொல்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீயே என் கூட வா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, இல்ல நீ தனியா ஃபேஸ் பண்ணாதான் இது செட் ஆகும்னு சொல்லிட்டு நான் வேணா ஹெட்போன்ல உன் கூட இருக்கன்னு சொல்லி அவங்க காதுல ஒரு ஹெட்போனையும் போட்டு அந்த ரூமுக்குள்ளேயும் நம்ம ஹீரோயினை அனுப்புறாங்க. அப்படி அந்த பக்கத்து ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோயினுமே அங்க இருக்கிற அந்த நபர்கிட்ட, உன் ரூம்ல அப்துல்னு ஒருத்தர் இருக்கான், அவனை பத்தி எனக்கு தெரியும், தயவு செஞ்சு அவனை முன்னாடி வர சொல்லு, அவன் எத்தனை வருஷம் என்ன பின்னாடி இருந்து காதலிக்கிறான் தெரியும் எனக்கு, எல்லா உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி கேட்க, இப்பதான் அந்த அப்துல் உண்மையாலேயே அந்த இடத்துல வராங்க. அவனை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பதறி போயிடுது. இப்ப போன்லயும் நம்ம ஹீரோ, உன்னோட பயத்தையும் பதட்டத்தையும் வெளியே காமிச்சிக்காத, அவன் கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசு, எடுத்த உடனேயே அவனை வேணாம் அப்படின்ற மாதிரி நீ ரிஜெக்ட் பண்ணிட்டானா அவன் டென்ஷன் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அதை கேட்டுக்கிட்டோம் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தன்மையா பேசுறாங்க. நீ உண்மையாலேயே என்ன காதலிக்கிறியா அப்துல் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்துலும் அவ்வளோ காதலிக்கிறேன், நீ இல்லாம என் லைஃபை இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல, ஆனா என் காதல வெளியே சொன்னா நீ என்ன ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிதான் இது வரைக்கும் நான் வெளியே சொல்லாம உனக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அங்க ஒரு ரிங்கை கொடுத்து, இப்ப நான் உன்னை காதலிக்கிறேன், என் காதலை ஏத்துப்பியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. ஹீரோயினும் அங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம, நானும் உன்னை காதலிக்கிறேன், ஆனா ஒரு ஃப்ரெண்டா காதலிக்கிறேன், என்னால உன்னை ஒரு காதலனா பார்க்க முடியல அப்துல் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவரோட முகம் மாறுது. ஆனாலுமே ஹீரோயின் டக்குன்னு அந்த அப்துல்லை கட்டி அணைச்சிக்கிறாங்க. இது எல்லாமே ஹீரோவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்துல் கொஞ்சம் கூலா இரு அப்துல், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ, ரெண்டு பேருக்கும் பிடிச்சாதானே காதலிக்க முடியும், அப்படி எனக்கு உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பார்க்க முடியுது, நீ என் லைஃப்ல ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் தான், ஆனா என் கூட ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்கும் அது எப்பவுமே ஸ்பெஷலா இருக்கும்னு நான் நம்புறேன்ற மாதிரிலாம் சொல்லி அங்க அப்துல்லையே அவங்க பிரெயின் வாஷ் பண்றாங்க. இப்ப அப்துலும் அங்க வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயின் சொன்னதை ஏத்துக்கிறாரு. அப்படி ஏத்துக்கிட்டு அந்த ரெசார்ட்டை விட்டும் அப்துல் கிளம்ப, அதுக்கப்புறம் தாங்க நம்ம ஹீரோயினுடைய சின்ன வயசு டிராமா எல்லாமே அங்க ஒழியுது. அவங்க வாய் விட்டு கதறி எழுகுறாங்க. சின்ன வயசுல இருந்து நம்மள ஒருத்த ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான், அந்த தொல்லை இதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லி அங்க வேகமா வந்து நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரை கட்டி அணைச்சிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயின், நான் உங்ககிட்ட சில முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க மனசுல இப்ப ஹீரோ மேல காதல் வந்துருச்சு போலாங்க, அதை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோவுமே அந்த இடத்துல வெக்கப்படுறாரு. அந்த காதலை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய காதலி அந்த சத்விகா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அடுத்த நாள் வேக வேகமா அவங்க பேக்கை பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோ என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, நான் மறுபடியும் பெங்களூருக்கு போறேன், இதுக்கப்புறம் உன்னோட என்னால வாழ முடியாதுன்ற மாதிரி சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ அப்பதான் அவங்க ஒரு ட்விஸ்ட நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலி நேத்து நீ பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் நான் ஒட்டு கேட்டுட்டேன், எதை ஒட்டு கேட்ட அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் உள்ள போகும்போது தான் ஆக்சுவலி அங்க அப்துல்லா ஒருத்தர் வந்திருப்பாரு பாத்தீங்களா, அவரை நம்ம ஹீரோ தான் நடிக்க வச்சிருப்பாரு. அதான் முன்னவே சொன்னனே, நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயின் பின்னாடி இருந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ட்டு. ஹீரோயினுக்கு சந்தேகம் வந்ததுனால அந்த அப்துல்லா வேற ஒருத்தரை காசு கொடுத்து
கொடுத்து நம்ம ஹீரோ நடிக்க வச்சிருப்பாரு. அதையும் அங்க ஹீரோயின் நம்பியிருப்பாங்க. ஏன்னா இப்போ அவரு ஹீரோயின் கிட்ட தான் தான் உன்னை ஃபாலோ பண்றேன் அப்படின்ற மாதிரி வெளிப்படுத்தி இருந்தாருன்னா கண்டிப்பா அவங்க அந்த காதலை ஒத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் இப்படி ஒரு பிளான நம்ம ஹீரோ போட்டிருப்பாரு. கடைசியில அந்த அப்துல்லா வந்தவன் கிட்ட காசு கொடுத்துட்டு நடிச்சதுக்கு நன்றின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறது தான் நம்ம ஹீரோவுடைய அந்த காதலியான சத்விகா ஒட்டு கேட்டிருப்பாங்க. இதுல சத்விகாக்கு ஹீரோவோட சுயரூபம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ பத்தி அந்த ரிஜிஸ்டர்ல எல்லாம் தேடும் போதோ நம்ம ஹீரோ தான் பின்னாடி வந்து இந்த சௌபூர்ணிகாவான ஹீரோயினை இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் தான் ஒன் சைடா அந்த சௌபூர்ணிகாவை ரொம்ப நாளா காதலிக்கிறான்ற உண்மையெல்லாம் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்படி இன்னொரு பொண்ணை மனசை வச்சுக்கிட்டு என் கூட எதுக்கு இப்படி ஒரு பழக்கம் ஏற்பட்டது, உனக்கு அந்த பொண்ணு தானே முக்கியம், நீ அவகிட்டயே போ, நான் உன்னை பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இப்போ அவங்க அந்த பிரேக்கப் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. எனக்கு உன் கூட இருக்கும் போது மட்டும்தான் சந்தோஷமா இருக்கு, பாதுகாப்பா தோணுது. இப்போ எனக்கு நிச்சயமான அந்த தனு கூட இருக்கும் போது கூட அது எனக்கு தோணல. தனு கிட்ட உன்னை வேணான்னு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த யோசனையோடைய ஹீரோயினும் அவங்க ரூமுக்கு வராங்க. அப்ப தனு அங்க உட்காந்துட்டு இருக்காரு. எங்க போயிட்டு வர, இப்ப வர வர நீ அந்த செரிஷ் என்ற ஹீரோ கூடயே சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க, அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, வா நம்ம 2 பேரும் கிளம்பி பெங்களூருக்கு போலான்ற மாதிரி தனு ஹீரோயின் கிட்ட சொல்ல அங்க ஹீரோயினுடைய முகம் மாறுது. திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்திரமுகி பூந்த மாதிரி அவங்க முகத்தையே மாத்தி சௌபார்ணிகா உன் கூட வரமாட்டா, சௌபார்ணிகா அந்த செரிஷை தான் காதலிக்கிறா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, அதுக்கப்புறம் உன்னை நான் கண்டம் பண்ணிடுவேன்ற மாதிரியும் அங்க நம்ம ஹீரோயின் சௌபார்ணிகாவே வேற ஒரு மனுஷி மாதிரி பேசுறாங்க. தனுவும் இதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அப்ப நம்மளுக்கு உள்ள திருமணம் வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் திருமணம் பண்ண மாட்டேன்ற மாதிரி அங்க சௌபார்ணிகாவே வேற ஒரு பொண்ணு மாதிரி சொல்ல, இதுல தனுவும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவருடைய லக்கேஜை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புற மாதிரி காட்ட, வெயிட் அ மினிட், இப்ப எதுக்கு சௌபார்ணிகா அந்நியன் மாதிரி இப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. இப்ப தனு அந்த ரூமை விட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரா, அதையும் ஹீரோயின் பாக்குறாங்க. இப்ப எதுக்கு இந்த இடத்த விட்டு கிளம்புற, நீ தானே கிளம்ப சொன்ன, ஐயோ நானா கிளம்ப சொன்னேன், நான் அப்படிலாம் பேசவே இல்லையன்ற மாதிரி மறுபடியும் அந்நியன் மாதிரி மாத்தி பேசுறாங்க. தனுவும் இதுக்கு மேலே இவ கூட வாழ முடியாதுன்னு சொல்லி தெரிச்சு ஓடிடுறாரு. அப்பதாங்க உண்மையாலேயே நம்ம ஹீரோயின் சௌபார்ணிகா யாருன்னு காமிக்கிறாங்க. ஆக்சுவலி சௌபார்ணிகாவை ஒரு சைக்காட்டிஸ்ட் ட்ரீட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த சைக்காட்டிஸ்டுக்கு தான் நம்ம சௌபார்ணிகா யாருன்ற உண்மை தெரியும். அப்படி அந்த டாக்டர் நம்ம ஹீரோவான இந்த செரிஷுக்கு கால் பண்ணி நீ சௌபார்ணிகாவை ட்ரீட்மெண்ட் பண்ண தானே போன, இப்ப எல்லாமே ஓகேவான்னு கேட்க கொஞ்சம் கொஞ்சமா ஓகே ஆகிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் ஓகே ஆயிடும்னு சொல்ல, அப்பதான் உண்மையாலேயே ஹீரோ யாரு ஹீரோயின் யாருன்ற மாதிரி ஒரு கதையை சொல்றாங்க. முன்னாடி நம்ம ஹீரோவை பத்தி காமிச்சோம் பாத்தீங்களா, அது எல்லாமே ஃபேக் தாங்க, பொய் தாங்க. உண்மையாலே நம்ம சௌபார்ணிகாவான ஹீரோயின் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மனநோயாலங்க. சௌபார்ணிகா முதல் வாட்டி பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதோ அவங்களோட யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதனால அவங்க ஒரு தனிமையை ஃபீல் பண்ணிருப்பாங்க. அந்த தனிமையில இருந்து அவங்க வெளியே வரும்போது தான் அவங்களுக்குள்ள இருக்கிற இன்னொரு கேரக்டர் வெளியே வந்திருக்கும். அதாவது சௌபார்ணிகாக்குள்ள இருக்கிற அந்நியன் வெளியே வந்திருக்கும். அது வெளியே வந்து சௌபார்ணிகாக்கு கிடைக்காத சாக்லேட்டு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அதுதான் திருடி நம்ம சௌபர்ணிகா பேக்ல வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க சுயநினைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அதை பார்த்து யார் வச்சான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. இதெல்லாம் பண்றது ஒரு பையனா தான் இருக்கும்ன்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே இமேஜின் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலேஜுக்கு வந்திருப்பாங்கல்ல, காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த சேட் பண்ணதும் சௌபர்ணிகா தான், அந்த கிஃப்ட்டை அவங்களுக்கே அனுப்பினிக்கிறதும் சௌபர்ணிகா தான். அப்படி ஒரு ட்ராமால தான் அவங்க மாட்டியிருப்பாங்க. இதை எல்லாத்தையும் தான் அப்பா கிட்ட வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்பதான் அவங்க அப்பா நம்ம சௌபர்ணிகா ரூம்ல இருக்கிற ஒரு பர்தாவை பார்த்துருப்பாரு. அதை வச்சு சிசிடிவி கேமரால செக் பண்ணும்போது தான் ஒரு நாள் சௌபர்ணிகாவுடைய ரூமுக்கு கேக் அனுப்புனாங்க பாத்தீங்களா, அந்த கும்பல் கூட கருப்பு கலர்ல உடை போட்டு வந்து எங்க கிட்ட யாரோ காசு கொடுத்தாங்கன்னு சொன்னான் பாத்தீங்களா, அது நம்ம சௌபர்ணிகா தான். அவங்களுக்கு அவங்களே கேக் வெட்ட சொல்லி பிளான் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயினோட அப்பாவும் சௌபர்ணிகாவை ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. அப்படி அந்த சைக்காட்டிஸ்ட் விசாரிக்கும் போது தான் சௌபர்ணிகாக்குள்ள இருக்கிற அந்த கேரக்டர் வெளியே வந்து பேசியிருக்கோம். இதுல இருந்து வெளியே வரதுக்கு அவங்களுக்கு இந்த தனுவோட திருமணத்தையும் நிச்சயம் பண்ணிருப்பாங்க. ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு இந்த ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா ரெசார்ட்ல வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கேரக்டர் அப்பப்போ வெளியே வந்து போகும்போது தான் நம்ம ஹீரோ அங்க போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. ஹீரோக்கும் சௌபர்ணிகா கூட ஒரு கனெக்ட் இருந்திருக்கோங்க. அது என்னன்னா, ஹீரோ பள்ளியில ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பாரு பாத்தீங்களா, அது அவரோட காதலி இல்ல, இந்த சௌபர்ணிகா தான். சௌபர்ணிகா கூட டிசி வாங்கிட்டு இன்னொரு பள்ளிக்கு போயிருப்பாரு மைசூர்ல. அந்த பள்ளியில தான் ஹீரோ சௌபர்ணிகாவை காதலிச்சிருப்பாரு. ஆனா சௌபர்ணிகா அழகான பொண்ணு, நம்ம காதலை ஏத்துக்க மாட்டான்னு சொல்லி ஒன் சைடா அந்த காதலை அப்படியே விட்டுருவாரு.
அப்படி ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு சௌபார்ணிகா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறத அவர் பார்த்திருப்பாரு. அப்படி தன்னுடைய டாக்டர் கிட்ட விசாரிக்கும் போது தான் சௌபார்ணிகாவுடைய நோய் என்ன அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம சௌபார்ணிகாவை காப்பாற்றணும்னு சொல்லி தான் அவர் இந்த ரெசார்ட்டுக்கு வந்திருப்பாரு. அதாவது அன்னியின் படத்துல நம்ம சதா அந்த ரெமோ கேரக்டரை அழிக்கிறதுக்கு தான் உன்னை காதலிக்கிறதா சொல்லியிருப்பாங்கல்ல, அது மாதிரி தான் இவரு இந்த சௌபார்ணிகாவுக்குள்ள இருக்கிற இந்த கேரக்டரை அழிக்கிறதுக்கு ஃபேக்கா அந்த ஃபாலோ பண்ற மாதிரி அப்துல் அப்படின்ற ஒரு நபரை இவரு தாங்க ஃபேக்கா ரெடி பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் சௌபார்ணிகாவை அதை நம்ப வச்சிருப்பாரு. அப்படி இது எல்லாத்தையும் நம்ப வச்சு நம்ம சௌபார்ணிகாவையும் இந்த நோயில இருந்து அவர் காப்பாத்துறாரு. ஸோ இது எல்லா ரிஸ்கையும் நம்ம ஹீரோ எடுத்ததுக்கான காரணமே அந்த சௌபார்ணிகா மேல இருக்கிற காதலும் அந்த முதல் கிரஷும் தாங்க. அண்ட் நம்ம ஹீரோக்கு காதலி இருந்திருப்பாங்கல்ல அந்த சத்விகா, அவங்களோட ஹீரோ கூட இருந்த முரண்லாம் உண்மைதான். இப்ப அவங்களே விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம சௌபார்ணிகாவையே நம்ம ஹீரோ திருமணம் பண்ணிக்கிறாரு. அப்படி இவங்க 2 பேருக்கும் பிறந்த பொண்ணு கிட்ட தான் இப்ப அந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவுமே தான் பொண்ணோட அங்க ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருக்க, அப்படி அந்த ரெசார்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதோ எதிர்க்க ஒரு டேபிள்ல நம்ம ஹீரோவுடைய முன்னாள் காதலி அந்த சத்விகா அவங்களுடைய ஃபியான்சையோட சரி அவங்க கணவருடைய வந்திருக்காங்க. அவங்க பிரெக்னெண்டா வேற இருக்காங்க போல. அதெல்லாம் பார்த்து ஹீரோ ஒரு மாதிரி ரசிக்க, கொஞ்ச நேரத்துல தன்னோட மனைவியான இந்த சௌபார்ணிகாவோட சேர்ந்து நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காரு. அதையும் ஒரு ஓரத்துல இருந்து அந்த சத்விகா ரசிக்கிற மாதிரி இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. ரொம்ப யூஷுவலான லவ் ஸ்டோரி மாதிரி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்டான ட்விஸ்ட்டை கொடுத்து தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா? ஸோ வாய்ப்பு இருந்தால் இந்த படத்தை ஓடிடியில் பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.